திடீர்னு ஒருத்தன் ஒரு மான்ஸ்டரை பாத்துறா. அந்த மான்ஸ்டர் பிரெக்னெண்டா வேற இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இறந்துருவேன், அதனால என்னோட குழந்தைய நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவனை பிரெக்னென்ட் ஆகுனது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இந்த மான்ஸ்டரை அப்படியே கொன்னுடுது. அப்படியே அந்த பெரிய மான்ஸ்டர் இவனையும் கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு வருது. ஆனா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாத்திடுறா. நாளாக இவனோட வயிறும் அப்படியே பெருசாகிட்டே இருக்கு. பிரெக்னன்சில என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இவன் அனுபவிக்கிறான். அது மட்டும் இல்லாம அப்பப்ப இவனுக்கும் பசி எடுக்கவும் இவன் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். வயிறும் பெருசாக இவனால ப்ராப்பரா தூங்கவும் முடியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்லயே அவனுக்கு டெலிவரி பெயினும் வந்துருது. அந்த நேரத்துல வாய் வழியா ஒரு பெரிய முட்டை வந்து வெளியே வந்து விழுது. அந்த முட்டையில இருந்து ஒரு குட்டியான அழகான மான்ஸ்டர் அவனுக்கு பிறக்குது. அவனும் தன்னோட குழந்தையான அந்த குட்டி மான்ஸ்டரை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மான்ஸ்டரை நானே தான் வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். ஆனா கடைசியில அந்த மான்ஸ்டர் அதோட இனத்தோட இருந்தாதான் அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு கடைசியா அந்த மான்ஸ்டர் கொண்டு போய் அதோட இனத்துக்கிட்டே விட்டுட்டு வந்துருவான்.